யாருமே எதிர்பாராத நேரத்தில் திடீரென பாஜக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த வானதி சீனிவாசன். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் மோடி. அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவும் நடைபெற உள்ளது. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி உள்ளது. கோவை வடக்கு தொகுதியை கைப்பற்றுவதில் அண்ணாமலைக்கும் வானதி சீனிவாசனுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது. இந்த நிலையில் கோவை வடக்கு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவாரா என்ற கேள்விக்கு வானதி சீனிவாசன் பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி வருகிறது. வரும் தேர்தலில் கோவையில் பாஜகவிற்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை கோவை தெற்கு தொகுதி ஒதுக்கப்பட்டது. இந்த முறை கோவை வடக்கு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கோவை வடக்கு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவாரா, வானதி சீனிவாசன் போட்டியிடுவாரா என்ற பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவை வடக்கு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவாரா என்ற கேள்விக்கு வானதி சீனிவாசன் பதிலளித்துள்ளார். இது குறித்து வானதி சீனிவாசன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: அமெரிக்க ஈரான் போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள் பதட்டத்தில் உள்ளது. இந்தியாவில் 70% எரிபொருள் இறக்குமதி செய்யும் நிலை உள்ளது. போர் காரணமாக நமக்கு வரவேண்டிய எண்ணெய் கப்பல்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஏழை எளிய மக்கள் பாதிப்படையாமல் இருக்கும் வகையில் சீரான விநியோகம் செய்து வருகிறோம். பிரதமர் மோடி முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளார். மேலும் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை தலா 10 ரூபாய் குறைத்துள்ளது. இதனால் விலை உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 11 கோடி மக்களுக்கு LPG சிலிண்டர் இணைப்பு வழங்கியவர் பிரதமர் மோடி. கனிமொழி குடும்பத்தின் பிரச்சினைக்காக டெல்லியில் அரசியல்வாதியாக உள்ளார். அவருக்கு கிடைத்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்தி கொண்டு தமிழகத்தின் பிரச்சனைகளை பேசுவதற்கும் அவர்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்காகவும் உழைத்து கொண்டு வருகிறார். அவர் மாநில அரசியலுக்கு வந்தால் நாங்கள் வரவேற்போம். சமூக நீதி, பெண்ணுரிமை என்று பேசக்கூடிய திமுகவில் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு முதல்வர் வாய்ப்பு இல்லை. உதயநிதிக்குத்தான் துணை முதல்வர் பதவியை கொடுத்துள்ளனர். அவர்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களே 2ஆம் பட்சமாகத்தான் நடத்தப்படுகின்றனர். இந்தியாவில் அண்டை நாடுகள் கடும் நெருக்கடியில் உள்ளனர். போர் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளையும் சந்தித்து வருகிறார்கள். போர் எப்போது நிற்கும் என யாருமே சொல்ல முடியாது. தொழில்துறையினரின் பிரச்சனைகளை மத்திய அரசுக்கு கொண்டு சென்றுள்ளோம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பங்கீடு சுமூகமாக நடைபெற்றது. நாங்கள் முன்னிலையில் இருக்கிறோம். மக்கள் பிரச்சனைகளை மனதில் வைத்து NDA கூட்டணியினர் களம் கண்டும் வருகின்றனர். அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என்று கடிதம் அனுப்பியது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. பாஜகவிற்கு கிடைத்த இடங்களில் எல்லாம் வெற்றி பெற வேண்டும். வடக்கு தொகுதியில் நாங்கள் தான் போட்டியிடுவேன் என்று கட்சி அறிவிக்கவில்லை. கோவை தெற்கு தொகுதி மக்கள் அரசியல் வாழ்க்கை கொடுத்தார்கள். கடந்த 10 வருடங்களாக தெற்கு தொகுதியில் பணிபுரிந்தேன். பாஜக வேட்பாளர் இன்னும் அறிவிப்பு வரவில்லை. கூட்டணியில் இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு சில இடத்தில் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். விட்டு கொடுப்பவர்களுக்கு MP பதவி, கட்சி பதவி போன்றவை கொடுப்பார்கள். கட்சி எனக்கு எந்த பணிகள் கொடுத்தாலும் 100% வேலை செய்வேன் என்றார் வானதி சீனிவாசன். அதிலும் முக்கியமாக அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டது. பாஜகவிற்கு மொத்தம் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதோடு அண்ணாமலை விரும்பிய தொகுதிகளையும் வழங்கப்படவில்லை என்று பாஜக தொண்டர்கள் அதிருப்தியும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் பாஜக தனக்கு ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளை அதிமுகவிடம் கொடுத்துவிட்டு வேறு 2 தொகுதிகளை பெற திட்டமிட்டுள்ளதாக பரபரப்பான தகவல்களும் வெளியாகி வந்தது. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து களமிறங்கி உள்ளது. பாஜகவிற்கு மொத்தம் 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலைதான் பாஜகவில் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை அதிமுக ஒதுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்ற தகவலும் வெளியாகி வருகிறது. அண்ணாமலை கோவை மாவட்டம் சிங்காநல்லூர், சூலூர், கவுண்டபாளையம் ஆகியவற்றில் ஒன்றில் களமிறங்க விரும்பியதாகவும், ஆனால் இந்த தொகுதிகளை அதிமுக தன்வசமே வைத்துள்ளதாகவும் பாஜக தொண்டர்கள் குற்றம் சாட்டியும் வருகின்றனர். இதனால்தான் அண்ணாமலை தேர்தலிலிருந்து விலக விரும்புவதாக தகவல்களும் வெளியாகி வருகின்றன. மேலும் தமிழகத்தில் 2 தொகுதிகளை அதிமுகவிடம் கொடுத்து வேறு 2 இடங்களை வாங்க பாஜக திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது பாஜகவிற்கு வழங்கப்பட்ட 27 தொகுதிகளில் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம், கந்தர்வக்கோட்டை சட்டசபை தொகுதிகளும் அடங்கும்.
இதில் கந்தர்வக்கோட்டை என்பது தனி தொகுதியாகும். இங்கு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்தான் போட்டியிட முடியும். இந்த 2 தொகுதிகளை மாற்ற பாஜக திட்டமிட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதாவது தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை சட்டசபை தொகுதிகளை அதிமுகவிடம் வழங்கிவிட்டு அதற்கு பதிலாக வேறு 2 தொகுதிகளை தர பாஜக பரிசீலனை செய்து வருகிறதாம். இதில் தஞ்சாவூரில் கடந்த 2019 இடைத்தேர்தல், 2021 ஆண்டுகளில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. திமுகவின் டிகேஜி நீலமேகம் சிட்டிங் எம்எல்ஏவாக உள்ளார். அதற்கு முந்தைய 2016, 2011 ஆகிய ஆண்டுகளில் அதிமுக வெற்றியும் பெற்றுள்ளது. அதேபோல கந்தர்வக்கோட்டையில் தற்போது சிட்டிங் எம்எல்ஏவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னத்துரை உள்ளார். இவர் 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஜெயபாரதியை 12,721 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தார். அதற்கு முன்பு 2016 சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் ஆறுமுகம் வெற்றி பெற்றிருந்தார். அவர் திமுகவின் அன்பரசனை 3,407 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 2 தொகுதிகளிலும் ஏற்கனவே அதிமுக வெற்றி பெற்றுள்ளது என்பதால் தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை தொகுதிகளை அந்த கட்சிக்கு வழங்கிவிட்டு வேறு 2 தொகுதிகளை பாஜக பெற திட்டமிட்டு வருகிறது. இருந்தாலும் இந்த 2 தொகுதிகளை பாஜகவிடமிருந்து பெற்றால் வேறு 2 தொகுதிகளை எங்கிருந்து வழங்குவது என அதிமுக நினைக்கிறதாம். ஒருவேளை அதிமுக, பாஜக இரு கட்சிகளும் ஒப்புக்கொண்டால் இந்த தொகுதிகளில் அதிமுக தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு அதற்கு பதில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாத தொகுதிகளில் 2ஐ விட்டு கொடுக்கலாம். ஆனால் பாஜகவின் இந்த முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்வாரா என்ற சந்தேகம்தான். ஏனென்றால் இந்த தேர்தலில் 169 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. இதில் 150 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் 29 தொகுதிகளுக்கு மட்டுமே வேட்பாளர்கள் அறிவிக்க வேண்டிய நிலையில் உள்ளது. கோவையில் அண்ணாமலை குடிவைத்ததாக கூறப்படும் சூலூர், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் உள்ளிட்ட சட்டசபை தொகுதிகளுக்கும் அதிமுக தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இதனால் இந்த தொகுதிகளை ஏதேனும் ஒன்றை அதிமுக விட்டு கொடுக்க வாய்ப்பில்லை. அதேவேளையில் சென்னையில் வேளச்சேரி உள்பட 2 தொகுதிகளை பாஜக கோடி வருகிறது. இதனால் இந்த தொகுதிகளுக்கு பதில் பாஜகவிற்கு சென்னையில் 2 தொகுதிகளில் வாய்ப்பு வழங்கப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதால் அதிமுக, பாஜக கூட்டணியில் தற்போது வெளியாகியுள்ள இந்த தகவல் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் கோவை தொகுதியில் ஏற்கனவே வெற்றி பெற்ற வானதி சீனிவாசனை வேட்பாளர் பெயர் பட்டியலிருந்து நீக்கிவிட்டு அண்ணாமலையை போட்டியிட வைக்க முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் இதற்கு சம்மதம் தெரிவிக்காத வானதி சீனிவாசன் பாஜக மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும், நேற்று வந்த அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவருக்கு சற்றும் பிடிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அவர் பாஜக கட்சியிலிருந்து விலகி விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் வானதி சீனிவாசன் இணைய உள்ளதாகவும், இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் இணைந்த வானதி சீனிவாசன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.